ఆ సభ ప్రారంభించినప్పుడు నేను నాకు ఇష్టమైన ఒక తెలుగు కవి చదివాను. అది ఎందుకంటే నాకు సుబ్రహ్మణ్య భారతి గారి అచ్చమెల్లె అచ్చమెల్లె పోయం గుర్తొచ్చింది. అదేంటంటే, ఇల్లేమో దూరం, అసలే చీకటి గడంధకారం, చేతిలో దీపం లేదు, దారంతా గోతులు లోయలు, కానీ ధైర్యమే ఒక కవచం. ఇది తమిళ్లో కొంత నేను చెప్తాను, దీన్ని కరెక్ట్ అయితే మళ్ళీ సార్ మీరు కరెక్ట్ చేయండి. అదయో இருட்டு, கையிலே விளக்கு இல்லை, வீடோ நெடுந்தொலைவில், வழி முழுவதும் மேடு பள்ளம், மனதில் துணிச்சல் தவிர வேறு இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று மகாகவி பாரதி சொல்வாரே, அதுதான் துணைக்கு வந்தது. அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார். அதை எப்படி என்றால், வீடு தூரத்தில் இருந்தது, ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை, இருட்டாக இருந்தது, மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன, ஆனாலும் தைரியம் ஒன்றே அதை கொண்டு அந்த இடத்தை சேர முடிந்தது. அதைத்தான் அவர் அச்சமில்லை 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 என்பதை தைரியத்தோடு நாம் செய்து கொண்டால் எதையும் வெற்றி అடைய முடியும் என்பதை அவர் கூறுகிறார். అதான் తిరిగి சொல்ல சொன்னார். నేను ఈరోజు ఇలా నిలబడగలుగుతున్నాను అంటే నాకు మురుగన్ చూపించిన దారి, ఆయనకి నా మీద ఉన్న అపారమైన భక్తి. ఆయన చూపించిన దారి ఏంటంటే ధైర్యం, వీరత్వం, ప్రేమతో నిండి ఉంటుంది. முருகன் என்னுடைய கடவுள், எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் அவர்தான். அவர் கொடுத்த ஒவ்வொரு வழியையும் தைரியத்தையும் பார்த்துதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்றத சொல்றாரு அவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.